ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஈசிஆர்ல உபவிஹார் வந்திருக்கோம். வாங்க உள்ள போய் பார்ப்போம். உபவிஹார் வந்து ஈசிஆர் ஈஞ்சம்பாக்கம்ல இருக்கு. ஆம்பிள் கார் பார்க்கிங் ஸ்பேஸ் அவைலபிளா இருக்கு. ஒரு 10 to 15 கார்ஸ் பார்க் பண்ணிக்கலாம். 2 ஃபெசிலிட்டி இருக்கு, டைனிங் ஹால் அண்ட் செல்ஃப் சர்வீஸ் ஹால். நான் வந்த டைம் பாத்தீங்கன்னா டைனிங் ஹால் க்ளோஸ்டு, 6 o'clock தான் ஓபன் பண்ணுவாங்க. நீங்க ஃபேமிலியா வந்தீங்கன்னா டைனிங் ஹால் யூஸ் பண்ணிக்கலாம். செல்ஃப் சர்வீஸ் ஹால் பாத்தீங்கன்னா ஸ்டாண்டிங் ஸ்டைல்ல தான் வரும், சீட்டிங் ஃபெசிலிட்டி இருக்காது. ஒரு 10 டேபிள்ஸ் கிட்ட இருக்கும். 20 to 30 பீப்புள்ஸ் நின்னுட்டு சாப்பிடுற மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி தான். நீங்க சிங்கிளா வரீங்க இல்ல 2-3 பேர் தான் வரீங்கன்னா நீங்க குவிக்கா சாப்பிட்டு கிளம்புறதுக்கு இது யூஸ் ஆகும். மெனு ஐட்டம்ஸ் வால்ல டிஸ்ப்ளே பண்ணிருக்காங்க. ஐட்டம்ஸ் சூஸ் பண்ணிட்டு நீங்க பில்லிங் கவுண்டர்ல பில் பே பண்ணிட்டு டோக்கன் வாங்கிக்கணும். டோக்கனை ஸ்டாஃப்ட கொடுக்கணும். அவங்க ரெடி ஆன அப்புறம் கூப்பிடுவாங்க. நீங்க ஐட்டம் கலெக்ட் பண்ணிட்டு டேபிள்ல சாப்பிட்டுக்கலாம். பிக்கப் மட்டும் தான் செல்ஃப் சர்வீஸ். பிளேட்ஸ் டிஸ்போசல் அதெல்லாம் ஸ்டாஃப் பார்த்துப்பாங்க. கிச்சன் நல்லா நீட் அண்ட் டைடியா இருக்கு. அண்ட் நல்ல பெரிய கிச்சன் கூட. நான் 3 ஐட்டம் ஆர்டர் பண்ணிருந்தேன். மேங்களூர் பன்ஸ், வெண்ணெய் தோசா, பெங்களூர் ஸ்டைல் சாம்பார் வடை. நான் ஆர்டர் பண்ணி கொஞ்ச நேரத்திலேயே எல்லா ஐட்டம்ஸும் வந்துருச்சு. மெனுல நிறைய ஐட்டம் இருந்தது. பட் நான் ஸ்பெசிஃபிக்கா பெங்களூர் ஸ்டைல் டிஷஸ் ட்ரை பண்ணணும்னு நினைச்சதுனால இந்த 3 ஐட்டம்ஸ் ஆர்டர் பண்ணேன். ஐட்டம்ஸ் 3மே நல்லா ஆவி பறக்க சூடா இருந்தது. ஃபர்ஸ்ட் சாம்பாரோட ட்ரை பண்ணேன். பெங்களூர் ஸ்டைல் சாம்பார் வந்து ஸ்வீட்னு சொல்ல முடியாது, காரம்னு சொல்ல முடியாது. வெல்லம் அண்ட் ரெட் சில்லி பவுடர் ரெண்டுமே சேர்த்து போட்டிருப்பாங்க போல் இருக்கு. அந்த சாம்பாரை டேஸ்ட் பண்ண உடனே எனக்கு ஒரு 20 years பேக்ல போயிட்டேன். நான் பெங்களூர் 1 year ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த ஞாபகம்லாம் வந்துருச்சு. எனக்கு வந்து இந்த பெங்களூர் ஸ்டைல் சாம்பார் ரொம்பவே பிடிச்சது. எந்த குறையும் சொல்ல முடியாது. இனிமேல் சென்னையிலேயே பெங்களூர் ஸ்டைல் சாம்பார் சாப்பிடலாம். நெக்ஸ்ட் மேங்களூர் பன்ஸ் வித் சாகு. மேங்களூர் பன்ஸ் தொட்டாக்க சாஃப்டா ஃப்ளஃபியா இருந்தது. அந்த பிச்சு லைட்டா ஒரு பீஸ் வாயில போட்டேன். கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருந்தது இல்லை. பட் அந்த ஸ்வீட்னஸ் வந்து சட்னியோட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. கூடவே சாகுன்னு ஒரு ஐட்டம் கொடுத்தாங்க. அது ஒரு டேஸ்ட், சட்டில் டேஸ்ட் தான், ரொம்ப டேஸ்ட்னு சொல்ல மாட்டேன். தேங்காய் அரைச்சி விட்டு வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் பென்னே தோசா. லாஸ்ட்டாக பென்னே தோசை ட்ரை பண்ணேன். ஒரு ஸ்மால் சைஸ் கிறிஸ்பி தோசை, அதுக்கு மேலே ஒரு ஃபுல் ஸ்பூன் வெண்ணெய் வச்சு கொடுத்தாங்க. லாட்ஸ் ஆஃப் கீ. தோசையை பிச்சு கொஞ்சம் வெண்ணெயை தொட்டு சாப்பிட்டாக்க ரெண்டும் அப்படியே கரைஞ்சுது வாயில. உபவிஹார் ரெஸ்டாரண்ட்ல டெய்லி ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எல்லா ஐட்டம்ஸையும் டேஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் தான் சர்வ் பண்ணுவாங்களாம். இந்த டேஸ்டிங் ப்ராசஸை பார்த்து நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். Thanks for watching the video. Don't forget to like, comment and share the video with your friends. Please subscribe and press bell icon for notifications.